இந்த ஆதிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. கடவுளே, எனக்கு இவர் மேல இருக்கிற ஆசைய நான் எப்படிதான் இவர்கிட்ட சொல்ல போறேனோ தெரியல. சப்போஸ் நான் சொல்லி அதை அவரு இல்லன்னு சொல்லிட்டார்னா எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா போயிடுமே. ஆண்டவா, நீ தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். பின்பு ஆதி குளித்துவிட்டு தயாராகி வந்தவன் வைஷுவை அழைத்து கொண்டு கீழே சென்றான். உடனே கண்மணி, ஆதி, வைஷு, வாங்க வாங்க சாப்பிடலாம் என்று அவர்களை அழைத்து அமர வைத்து டிஃபன் பரிமாற சாப்பிட்டு கொண்டிருந்த ஆதி கண்மணியிடம், அம்மா, அனு எப்ப ஊர்ல இருந்து வரா? இன்னைக்கு வந்துருவாப்பா. காலையில தான் கௌதமி போன் அடிச்சா. வந்துகிட்டே இருக்காங்களாம். எப்படியும் ஆப்டர்நூன்குள்ள வந்துருவாங்க என்று கூற, அப்படியா, சரி, ஓகே. என்னவோ தெரியலம்மா, அனுவை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணான்னு என்ன சுத்தி சுத்தி வருவா. இந்த 4-5 நாளா அவ இல்லாம வீடு வெறிச்சோடி போயிருக்கு என்றான். ஆமா, இல்லையா பின்ன, அவ இந்த வீட்டோட மகாலட்சுமியாச்சே. அவ இல்லனா இந்த வீடு அப்படித்தான் இருக்கும் என்றதும் உடனே யசோதா, அப்போ என் பொண்ணு என்ன மூதேவியா? அனுவ மட்டும்தான் மகாலட்சுமின்னு சொல்லுவீங்களா? ஏன் கீர்த்திய சொல்ல மாட்டீங்களா? என்ன யசோதா, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணா நாங்க என்ன பண்ண முடியும்? அனு இந்த வீட்டோட பொண்ணு இல்லையா? அப்போ கீர்த்தி ரோட்ல போறவங்களோட பொண்ணா? ஹனி, எதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு என்றதும் உடனே ஆதி, தேவையில்லாம இப்ப நீங்க தான் வாண்டடா வந்து அம்மாவை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அனு பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க எதுக்கு கீர்த்தியை கொண்டு வந்து நடுவுல சேர்க்கறீங்க என்று சத்தமாக பேச உடனே யசோதா வாயை மூடிக்கொண்டார். பின்பு ஆதியும் வைஷுவும் சாப்பிட்டு முடிக்கவும் அதே நேரம் பிரியங்கா வரவும் சரியாக இருந்தது. அதை பார்த்த ஆதி, என்ன வைஷு, நீ சாப்பிட்டல்ல, நம்ம மேல ரூமுக்கு போலாமா என்று இருவரும் எழுந்து கை கழுவ சென்றவுடன் கண்மணி ஆதியை பார்த்து, ஆதி, இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையாப்பா? இல்லம்மா, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. ஏன்பா? எனக்கு வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்குதுமா, அதனால என்னால இன்னைக்கு போக முடியல என்று யசோதாவை பார்த்து கூறவும், அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இன்று போகாமல் இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட கண்மணி, சரிப்பா, ஓகே, நான் உன்கிட்ட சொன்ன அந்த விஷயத்த பத்தி நீ யோசிச்சியா? ஆமாம்மா, ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிப்பா. அப்புறம் அம்மா, அனு வந்தா உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, சரிங்களா? வைஷு, வா போலாம் என்று அவளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு மேலே செல்ல பிரியங்காவிற்கு எரிச்சலாக வந்தது. என்ன இந்த ஆதி என்ன ரொம்ப தான் அவாய்ட் பண்றாரு. என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பிரியங்கா, சட்டுப்புட்டுன்னு நீ ஏதாச்சும் ஒரு முடிவெடு. இல்லனா நீ அந்த வீட்டை விட்டு போறதுக்கு உனக்கு ரொம்ப நாள் எல்லாம் இல்ல. அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அடுத்த நிமிஷம் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போற நிலைமையில இருக்க. அதனால ரொம்ப யோசிக்காம சட்டு புட்டுன்னு ஆவற வேலையை பாரு என்று மனதுக்குள்ளேயே திட்டம் போட்டாள். பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்ததற்கு அப்புறம் கண்மணி நேராக ஆதியின் ரூமுக்கு சென்றார். கதவை தட்டிவிட்டு மெதுவாக கதவை திறக்க, அம்மா வாங்க என்றான் ஆதி. ஆதி, என்னாச்சுப்பா? ஏன் இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போகல? வைஷு காலேஜுக்கும் போகலையே, என்னாச்சு என்றதும், அம்மா, வைஷுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவளை காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல பெருசா வேலை இல்ல, அதான் நானும் வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா என்றவர் நேராக வைஷுவிடம் சென்று, வைஷு, என்னாச்சுமா? ரொம்ப முடியலையா என்ன? இல்லத்த, எனக்கு பீரியட்ஸ், அதான். ஓ, அப்படியா? எனக்கு எத்தனாவது நாள்மா? செகண்ட் டே அத்த. கடவுளே, என்னமா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது இல்லையா? சரி, ஒரு நிமிஷம் இரு என்றவர் கீழே இறங்கி சென்று அவளுக்கு தேவையான முதல் உதவி பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்தார். இந்த வெந்தயத்தை கொஞ்சம் வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கோ. அப்பவும் பெயின் ஸ்டாப் ஆகலைனா இந்தா இந்த டேப்லெட் போட்டுக்கோ, சரியா? தேங்க்ஸ் அத்த. என்னம்மா நீயும் என் பொண்ணு மாதிரி தான். இந்த தேங்க்ஸ் எல்லாம் இனிமே சொல்லாத, ஓகேவா? ஆதி, நீ ரொம்பவே மாறிட்டடா. பொண்டாட்டிய ஆபீஸ்க்கு லீவ் போட்டு பாத்துக்கிற அளவுக்கு நீ முன்னேறிட்ட. சத்தியமா இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல என்று கிண்டல் செய்யவும் அவனுக்கு வெட்கமாக போய்விட்டது. அம்மா என்று சொல்லவும், சரிப்பா சரிப்பா, நான் ஒன்னும் சொல்லல, நல்லா இருங்க
அப்புறம் ஆதி, நான் சொன்ன விஷயம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி வைஷு, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீ கீழே வர வேண்டாம். நான் உங்க 2 பேருக்கும் மேலேயே அனுப்பி வைக்கிறேன். நீங்க சாப்பிட்டுக்கோங்க, சரியா என்றதும் சரி என்று கூற பின்பு அவர் வெளியே சென்று விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து பிரியங்கா வந்து கதவை தட்டிவிட்டு உள்ளே வர அவளை பார்த்த ஆதிக்கு மேலும் இரிட்டேட் ஆனது. அவளை கண்டு கொள்ளாமல் லேப்டாப்பில் அவனது வேலைகளை செய்து கொண்டிருந்தான். அதே நேரம் வைஷு மெத்தியில் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவள் அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டு, வைஷு, ஏன் படுத்துட்டு இருக்க? இன்னைக்கு நீ காலேஜ் போகலையா? இல்லக்கா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. என்னடி, பீரியட்ஸா? ஆமாக்கா. நம்ம வீட்ல இருந்தா காலேஜ் போவ, இங்க மட்டும் என்ன உனக்கு சொகுசா படுக்க என்று திமிராக பேசியதும் ஆதிக்கு கோபம் வந்து விட்டது. உடனே வைஷு, எனக்கு இந்த தடவை ரொம்ப முடியல, அதனாலதான். அதுக்காக காலேஜ் லீவ் போட்டு வீட்ல இருப்பியா? டேப்லெட் ஏதாவது போட்டுட்டு போக வேண்டியது தானே. இப்ப நான் வீட்ல இருக்கிறதுல உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம ஒரு நாள் வேஸ்டா போகுது இல்ல. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான கிளாஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவ? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நோட்ஸ் எடுக்க சொல்லிட்டேன். அவ எனக்கு ஈவினிங்க்கு மேல கால் பண்ணி சொல்லிடுவா என்று கூற உடனே ஆதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, என் பொண்டாட்டி இன்னைக்குதான் ரொம்ப தைரியமா அவங்க அக்காவை எதிர்த்து பேசுறா. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லனா அந்த பிரியங்கா இவளை ஏறி மிதிச்சிடுவா. இவ இந்த அளவுக்கு பேசும்போது நான் எதுக்கு அவகிட்ட பேசணும்? நாம வேலையை பார்ப்போம் என்று அவன் அவனுடைய வேலைகளை பார்க்க தொடங்கினான். வைஷு பேசினதில் கடுப்பான பிரியங்கா, வைஷு, இப்ப எல்லாம் உனக்கு வர வர மரியாதையே இல்ல. அக்கா கிட்ட பேசுறோன்ற நினைப்பு இல்லாம ரொம்ப ஓவரா வாய் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நீ எந்த தைரியத்துல ஆடுறன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு நாளைக்கு இந்த சப்போர்ட் உனக்கு கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன் என்று கூறிவிட்டு வெடுக்கென்று எழுந்து கதவை டமார் என்று சாத்திவிட்டு வெளியே சென்று விட்டாள். உடனே வைஷ்ணவியை பார்த்த ஆதி, வைஷு, உங்க அக்கா பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் அது இப்படி கேக்குறீங்க? நீ சொல்ல. அக்கா பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லையே. இல்ல, உங்க அக்கா கேரக்டர் எப்படி? உன்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்களா என்றதும் திருதிருவென்று முடித்தவள், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்பெல்லாம் அவங்களோட பேச்சு என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னைய ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரியே இருக்கு. கேப் கிடைக்கும் போதெல்லாம் என்னை இன்சல்ட் பண்றாங்க. என்னை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எல்லாம் என்கிட்ட அதிகமா கோவப்படுறாங்க. நான் எது செஞ்சாலும் என்னை கேள்வி கேக்குறாங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா கிட்ட மாறி இருக்க விஷயம். இதெல்லாம் திடீர்னு புதுசா இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல என்றாள். வெரி குட். நீ இப்படித்தான் போல்டா இருக்கணும் வைஷு. பிரியங்கா எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா மூஞ்ச தொங்க போட்டுட்டு நிக்க கூடாது. கல்யாணமான புதுசுல என்னை எப்படி லெஃப்ட் ரைட் வாங்கின அதே மாதிரி உங்க அக்கா கிட்டையும் பேச கத்துக்கோ. யார்கிட்டையும் நீ தாழ்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது, சரியா? ஓகே ஆதி. குட். ஆதியோட வைஃப் இப்படித்தான் இருக்கணும் என்று கூறியவன், சரி நீ படுத்துக்கோ, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று விட்டு கீழே இறங்கி சென்று பின்பு ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் அமைதியாக படுத்து தூங்கிவிட்டாள். ஆதி அவனுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வைஷுவின் அருகே வந்து அமர்ந்தவன் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகமே மிகவும் வாட்டமாக இருந்தது. எதுக்குதான் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதோ தெரியல என்று அவள் தலையை லேசாக வருடி விட்டான். பின்பு அவள் வயிற்றில் கையை வைத்து மெதுவாக வருடி விட்டபடியே இருக்க அது அவளுக்கு மிகவும் இதமாக இருந்திருக்கும் போல. அப்படியே தூக்கத்தில் லேசாக சிரித்து கொண்ட மாதிரி தூங்கினாள். அவளை பார்த்தவுடன், தூங்கும்போது குழந்தை மாதிரியே இருக்கிறா என்று கூறிக்கொண்டே அமர்ந்திருந்தான். பிறகு சிறிது நேரத்தில் கதவை தட்டும் சத்தம் கேட்க, ஏனடா இது சோதனை, யாராச்சும் ஆள் மாத்தி ஆள் வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க, இவளை நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க போல இருக்கே என்று புலம்பியவன் வேகமாக எழுந்து சென்று கதவை திறக்க அங்கு அனு நின்று கொண்டிருந்தாள். ஆதி அண்ணா என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள்.
அவளை பார்த்தவுடன் அவ்வளவு நேரம் கோபமாக இருந்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அனு, எப்ப வந்த? இப்பதானா? வந்த உடனே நேரா உங்களை தான் பார்க்க வரேன். நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு பெரியம்மா சொன்னாங்களா? அதுவும் இல்லாம வரும்போது உங்க கார் வெளியில நிக்கிறதையும் பார்த்தேன். அதான் சந்தோஷம் தாங்கல. சரி, அண்ணி என்ன பண்றாங்க? அண்ணி படுத்துட்டு இருக்காடா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஐயோ, என்னாச்சுன்னா? பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? இல்லடா, சும்மா நார்மல் தான். ஓ, அப்படியா? சரி, அப்போ அண்ணிய நான் அப்புறமா வந்து பாக்கட்டுமாண்ணா? தூங்குறவங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஓகேடா. அப்புறம் உன்னோட டிராவல் எப்படி போச்சு? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அண்ணா. ஃபங்க்ஷன் கூட நல்லா நடந்துச்சு. வில்லேஜ்ல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண தெரியுமா? என்ன, நீங்களும் அண்ணியும் வந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதனால என்ன, அதான் எங்களுக்கு பதில் நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கல்ல, அது போதும். சரி சரி, ஒழுங்கா நாளையில இருந்து காலேஜ் போற வழிய பாரு. ஆமாண்ணா, கட்டாயம் போகணும். நிறைய சப்ஜெக்ட் மிஸ்ஸிங் ஆயிட்டே இருக்கு எனக்கு. அண்ணி காலேஜ் போறாங்களாண்ணா? இப்பதான் பெரியம்மா சொன்னாங்க. ஆமாண்டா, அவளும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு உடம்பு சரியில்லாததுனால அவளை வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். மேபி நாளைக்கு போவான்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம நானும் அண்ணியோட காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கவா? எதுக்குடா? நானும் அண்ணியும் டெய்லி ஒன்னாவே காலேஜ் போவோம்ல. நீ இருக்க பாரு. சரி சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப போய் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? ஈவினிங் மேல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகேனா என்றவள் சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடினாள். அவளை பார்த்தவுடன் அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது. பின்பு மதிய உணவு அவர்களது அறைக்கே வந்ததும் சாப்பிட்டு விட்டு ஆதியும் வைஷ்ணவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களது அறைக்கு வந்த பிரியங்கா, என்ன வைஷு, இப்போ உனக்கு தேவலாமா என்று கேட்க, இப்ப பரவாயில்லக்கா என்று விட்டேத்தியாக பதில் சொன்னாள். சரி சரி, நாளைக்கு காலேஜ் போவல்ல? போவேங்கா. ஏன், நான் இங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்காக இப்படியே திரும்ப திரும்ப கேக்குறீங்க? எனக்கு என்னடி பிரச்சனை? இது உன் வீடு, நீ இருக்க, நான் என்ன கேட்க போறேன்? காலேஜ் போகலையான்னு ஒரு ஆதங்கத்துலதான் கேட்டேன். அதுக்காக நீ ரொம்ப சீன் போடாத, புரியுதா? உடனே ஆதியோ அவளை திட்டுவதற்காக வாய் திறக்க, அப்பொழுது சரியாக அனு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். ஹனி என்றதும் பிரியங்கா வேகமாக திரும்பி, அனு எப்ப வந்த என்று கேட்டாள். ஆனால் அனுவோ ஓடி சென்று வைஷுவை இறுக்கி அணைத்துக் கொண்டு, அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்றாள். பிரியங்காவிற்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது. அதை பார்த்த ஆதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நான் நல்லா இருக்கேன் அனு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அண்ணி. எவ்வளவு நாள் உங்களை மிஸ் பண்ண தெரியுமா? எப்படா வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பேன்னு இருந்துச்சு. அதான் வந்த உடனே உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் போயிட்டு இப்ப வரேன். அப்படியா? என்ன ஆதி, நீங்க என்னை எழுப்பிருக்கலாம்ல? இருக்கட்டும் அண்ணி என்று கூறி பின்பு அனுவும் வைஷ்ணவியும் மிகவும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பிரியங்கா அனுவிடம், என்ன அனு, இங்க நான் ஒருத்தி இருக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா? என்ன தாண்டி போய் வைஷ்ணவி கிட்ட பேசுற, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே என்றதும், ஐயோ சாரிங்க, நான் அண்ணிய பாக்குற ஆசையில உங்களை கவனிக்காம ஓடி வந்துட்டேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க, எப்ப வந்தீங்க என்று கேட்டவளை பார்த்து எரித்து விடுவது போல முறைத்தவள், நான் நல்லா இருக்கேன். நீ எதுக்கு என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க வைஷு? வைஷு எப்படி உனக்கு அண்ணியோ, நானும் உனக்கு அண்ணிதான். அதனால இனிமே என்ன அண்ணினே கூப்பிடு, சரியா என்றதும், அது எப்படிங்க உங்களை நான் அண்ணின்னு கூப்பிட முடியும்? என் அண்ணாவோட வைஃப் இந்த வைஷு அண்ணி மட்டும்தான். அப்போ இவங்கள மட்டும்தான் அண்ணின்னு கூப்பிடுவேன். எல்லாரையும் அண்ணின்னு கூப்பிட்டா அது தப்பாகிடும் இல்லையா என்று இலக்காரமாக பேசியதும் கோவத்தில் அவளை முறைத்துவிட்டு பட்டென்று வெளியே சென்று விட்டாள். ஆனால் அனுவோ அதை பற்றி துளி கூட கவலைப்படவில்லை. ஏனென்றால் திருமணத்தின் அன்று அவளுடைய அண்ணனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓடி போன காரணத்தினால் பிரியங்காவை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சரியண்ணி, அப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா வரேன், சரிங்களா என்று கூறிவிட்டு அவளும் சென்று விட்டாள். அப்பொழுது ஆதி வைஷுவிடம், வைஷு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சொல்லுங்க ஆதி. அனுவ உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க?
இல்ல, அவ உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா, அதுக்காக கேட்டேன். எனக்கு அணுவை ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பேசினதே அவ தான். ஆனா என்ன, ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்து பயந்து பேசினா, இப்பதான் சகஜமா இருக்கா. ஆமா, ஆரம்பத்துல நீ கூட தான் என்கிட்ட ரொம்ப திமிரா பேசின. ஆனா இப்போ ஒழுங்கா பேசலையா? அது நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இப்ப நீங்க ஒழுங்கா நடந்துக்கிறீங்க, அதனால நான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசுறேன். அப்போ நீங்க என்கிட்ட அப்படியா நடந்துகிட்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றதும், சரி சரி, பழசெல்லாம் விடு, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. உனக்கு காலேஜ் முடிஞ்சு லீவ் விடுவாங்கல்ல? ஆமா. அந்த லீவுல நம்ம கொஞ்ச நாள் 2 பேர் மட்டும் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா என்றதும் வைஷ்ணவிக்கு நெஞ்சுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. ஆனாலும் வெளியே அதை காட்டிக் கொள்ளாமல், எங்கே போனோம், எதுக்கு போகணும் என்றதும் அவன் மனசுக்குள்ளேயே, கள்ளி, மனசுல ஆசை இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டா ராட்சசி என்று மனசுக்குள்ளேயே திட்டிவிட்டு, அம்மா தான் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வந்தா நமக்கு பேசி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. எப்பவும் நம்ம 2 பேரும் பேசிட்டு தானே இருக்கிறோம் என்றதும் அவன் பொறுமையை இழந்து விட்டான். இங்க பாரு வைஷு, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நீ வரலையா வர்றியா, அவ்வளவுதான் விஷயம். நீ வரலனா நான் மட்டும் இந்த பேச்சை விட்டுட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் என்று அவன் கூறியதும் அவள் பயந்து விட்டாள். உடனே பதட்டத்தில், ஐயோ ஆதி, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன், அதுக்காக கோச்சுக்காதீங்க பிளீஸ் என்றதும் அவள் முகத்தை பார்க்காமல் அப்பொழுதும் கோபமாகவே அமர்ந்து கொண்டிருந்தான். பின்பு அவன் கையை பிடித்தவள் தன் கைகளுக்குள் அவன் உள்ளங்கையை வைத்துக் கொண்டு, ஆதி பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் சும்மா விளையாண்டேன், உங்ககிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாட போற சொல்லுங்க என்றதும் அப்படியே பனிமலையாக உருகிவிட்டான். அவளை பார்த்து சிரித்தவன், தாராளமா விளையாடலாம், என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி, நான் கேட்டதுக்கு பதில்? போலாம் ஆதி, கண்டிப்பா போலாம். ஆனா யார் யாரெல்லாம் போக போறோம்? யார் யாரெல்லாம் இல்ல, நீயும் நானும் மட்டும்தான். நாம 2 பேருக்கு இடையில யாருமே வரக்கூடாது என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்து விட்டது. அப்பொழுது மனதிற்குள்ளேயே, இவர்கிட்ட நம்மளோட காதல சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். போற இடத்துல வச்சு இவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது கடவுள் விட்ட வழி என்று யோசித்து கொண்டாள். அதே நேரம் ஆதியும், வைஷு, அங்க போனதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட என்னோட காதல சொல்ல போறேன், கண்டிப்பா நீ ஏத்து பண்ற நம்பிக்கையில என்று மனசுக்குள்ளேயே நினைத்து ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷப்பட்டு கொண்டனர். இப்படியே 2-3 நாட்கள் கடந்து சென்ற நிலையில் காலை கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த வைஷுவிடம், வைஷு, இன்னைக்கு நானே உன்னை டிராப் பண்றேன், ஈவினிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே ஓகே. ஆமா, நம்ம எங்கேயோ ஊருக்கு போலாம்னு சொன்னீங்களே, ஆனா எங்க போறோன்றத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. அதுவா, கிளம்புற அன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன். இப்போ உனக்கு உடம்பு ஓகே தானே? உன்னால டிராவல் பண்ண முடியும் தானே? நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டேன், தாராளமா டிராவல் பண்ணலாம். சரி ஓகே, இந்த ட்ரிப்புக்கு இடையில வந்து எந்த குரங்கும் எந்தவித பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும் என்று அவன் அழுத்தி கூறவும், அவன் யாரை சொல்கிறான் என்று புரிந்து கொண்ட வைஷ்ணவி, பிரியங்காக்காவை தானே சொல்றீங்க? ஆமா, அந்த குரங்கு தான். அது மட்டும் இல்ல, அந்த யசோதா கீர்த்தியையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆதி, இருந்தாலும் அவங்க என்னோட அக்கா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, நீங்க வாங்க போலாம் என்று கூறிவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றனர். பின்பு மாலை ஆதி சென்று அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் வீட்டிற்கு வந்ததும், கண்மணி, வைஷு, இன்னைக்கு எங்க கூட கோவிலுக்கு வரியாமா? நானும் கௌதமி, அனு 3 பேரும் போறோம் என்று கூறியதும், வரேன் அத்தை, கண்டிப்பா. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடவா? ஓகேமா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம் என்று கூற உடனே வேகமாக மேலே சென்றவளை பார்த்தவன், என்ன கோவிலுக்கு போறதுக்கு இவ்ளோ ஆர்வமா கிளம்பி போறா, இவளை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே என்று யோசித்துக் கொண்டே அவள் பின்னாடி சென்றான். அதே நேரம் பிரியங்கா, ஓ, அப்ப இவங்க எல்லாம் கோயிலுக்கு போறாங்களா? அப்படின்னா ஆதி மட்டும் தான் தனியா வீட்டுல இருப்பாரு,
இன்னைக்கு எப்படியாவது நம்ம மனசுல இருக்கிறத அவர்கிட்ட தெரியப்படுத்தணும். இதை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது என்று யோசித்துக் கொண்டவளை பார்த்த கண்மணி, பிரியங்கா, நீயும் வரியாமா எங்க கூட கோயிலுக்கு? இல்ல ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. உடனே கண்மணி, ரொம்ப சந்தோஷம் என்று மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டு சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டார். சிறிது நேரத்திலேயே வைஷ்ணவி தயாராகி கீழே வரவும், வைஷு, ஹிந்தா ஃபர்ஸ்ட் காஃபி குடி, அதுக்கப்புறம் போலாம் என்றார். சரிங்கத்த என்று அந்த காஃபியை வாங்கி குடித்து கொண்டிருக்க பிரியங்காவை பார்த்து, அக்கா நீங்களும் வரீங்களா? இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டாள். பின்பு அனைவரும் ஒன்றாக கோவிலுக்கு புறப்பட்டு சென்று விட யசோதாவும் கீர்த்தியும் இன்னொரு பக்கம் காரை எடுத்துக்கொண்டு எங்கேயோ சென்று விட்டனர். இதுதான் சமயம் என்று தன்னை அழகாக தயார்படுத்தி கொண்டவள், இவங்க போய் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும், எப்படியும் திரும்பி வர்றதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம காரியத்தை எப்படியாவது சாதிச்சிடணும். இந்த ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணுங்க வாண்டடா மேல போய் விழுந்தா சும்மா கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் பொண்டாட்டியோட அக்கா தங்கச்சின்னா சொல்லவே தேவையில்லை. இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னா இனிமே இந்த வீட்டுல நானும் ஒரு ஆளாயிடுவேன், ஆதியோட பொண்டாட்டியா என்று மனதில் கற்பனை கோட்டையை கட்டி கொண்டிருந்தவள் பின்பு கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த மல்லிகை பூவை எடுத்து தலை நிறைய வைத்துக் கொண்டாள். பின்பு மெதுவாக படியேறி ஆதியின் அறைக்கு சென்றவள் அறை கதவை தட்டுவதற்கு முன்பு அவளது இதயம் தாறுமாறாக துடிப்பதை உணர்ந்து கொண்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை எடுத்துவிட்டு பின்பு மெதுவாக கதவை திறந்தாள். ஆனால் அங்கே ஆதி இல்லை. உள்ளே சென்றவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. எங்க போனார் இவரு என்று அந்த அறை முழுவதும் தேடிக்கொண்டிருக்க குளியல் அறையில் இருந்து நீர் சத்தம் கேட்டதும், குளிச்சிட்டு இருக்காரா? சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம் என்று விட்டு காத்திருந்தவள் அறை கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் அங்கிருந்த ஸ்கிரீனின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். பின்பு வெளியே வந்த ஆதி நேராக உடை மாற்றும் அறைக்கு சென்று உடையை மாற்றிக் கொண்டு வந்து டவலை எடுத்து தலையை நன்றாக துடைத்துக் கொண்டிருந்தான். அந்நேரம் பார்த்து நைசாக பின்னாலேயே சென்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் பிரியங்கா. திடீரென்று அப்படி அணைத்தவுடன், வைஷு, என்ன கோயிலுக்கு போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்டியா என்று அவள் கையை பிடித்து இழுத்து முன்னாடி இழுக்க அவளை பார்த்தவுடன் அதிர்ந்து போனவன், அடச்சி என்று வேகமாக பிடித்து அவளை தள்ளிவிட்டான். அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவள் பின்பு தட்டு தடுமாறி எழுந்து ஆதி என்று அழைத்ததும், அடச்சி வாயமுடு, என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? தங்கச்சி புருஷனை வந்து கட்டி பிடிக்கிற, வெக்கமா இல்ல உனக்கு? அப்படி என்னடி உனக்கு வெறி பிடிச்சு தெரியுது என்று கோபமாக அவன் பேசிக் கொண்டிருக்க, ஆதி, தயவு செஞ்சு தங்கச்சி புருஷன்னு சொல்லாதீங்க, முதல்ல நீங்க எனக்கு தான் புருஷன் அவர்தான் இருந்தீங்க, அதான் ஆகல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட எண்ணம் உனக்கு? இந்த விஷயம் உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. சும்மா நிறுத்துங்க ஆதி, அவ ஒண்ணு இப்ப பழைய மாதிரி இல்ல, என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுறா. இந்த காசு பணத்தை எல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு ஆசை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடச்சி, வைஷு பத்தி இப்படி கேவலமா பேச உனக்கு வெக்கமா இல்ல? அவ எவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா? அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அக்கா வந்து வாச்சிருக்க. உன்னை நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போ என்றதும் வேகமாக அவன் கிட்டே வந்து அவன் கையை பிடித்து கொண்டு, பிளீஸ் ஆதி, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? நான் உங்களுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தேன் என்று அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள். ஏய், மரியாதையா தள்ளிடு சொல்லிட்டேன், இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன், போடி எட்ட என்று அவன் தள்ளுவதற்கு முயற்சி செய்ய, ஆனால் அவளோ அவனை இறுக்கமாக கிடுக்கு பிடி போல பிடித்து கொண்டாள். இவர்களின் இந்த சத்தத்தில் கதவை திறக்கும் சத்தம் கூட கேட்கவில்லை அவர்களுக்கு. கதவை திறந்த வைஷ்ணவி அப்படியே சிலையாகி நின்றாள் வாசலில். அதே நேரம் ஆதியோ பிரியங்காவை தள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவன், என்ன பொண்ணுடி நீ, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்திய நான் பார்த்ததே கிடையாது, கேடு கட்ட ஜென்மம் என்று அவளை பிடித்து எட்டே தள்ளி பலார் என்று ஓங்கி ஒரு அறை கொடுத்தான்.
அப்பொழுதுதான் சுயநினைவிற்கு வந்த பிரியங்கா மீண்டும் மீண்டும் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அவன் கையை பிடித்து கொண்டு, ப்ளீஸ் ஆதி, என்ன வேணாம்னு சொல்லிடாதீங்க. வைஷ்ணவியும் உங்க கூடவே இருக்கட்டும், நானும் உங்க கூடவே இருக்கேன். என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஊர் உலகத்துல யாருமே 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது இல்லையா? தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க ஏன் ஆதி அன்னைக்கு மண்டபத்துல வச்சு நைட் அப்படியெல்லாம் பேசுனீங்க? நீங்க மட்டும் அப்படி பேசாம இருந்திருந்தா நான் கண்டிப்பா அங்க இருந்து போயிருக்கவே மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணமும் நடந்து இருக்கும். கடைசி நேரத்துல அந்த வாழ்க்கைய வைஷு வந்து தட்டி பறிச்சுட்டா. இல்லனா எனக்கு தான் கிடைச்சிருக்கும். இந்த சான்ஸ் இப்ப நான் விட்டு கொடுக்க தயாராக இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி காட்டி கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க என் கூட சேர்ந்து வாழ்ந்தா கூட போதும். காலம் ஃபுல்லா யாருக்கும் தெரியாம மறைமுகமா உங்க கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க ஆதி என்று அவன் காலை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அடச்சி எட்டப்போ என்று அவளை காலால் எட்டி உதைத்தவன், உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிக்கிட்ட இவ்வளோ நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் என்று கோபமாக வெளியே செல்ல நினைக்க, அதே நேரம் வாசலில் நின்று கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்தவனுக்கு பக்கென்று ஆகிவிட்டது. வைஷ்ணவியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. அவளிடம் சென்றவன் அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை லாக் செய்தான். அதை பார்த்த பிரியங்காவிற்கு பதட்டமாகிவிட்டது. உடனே வைஷுவிடம் ஓடி வந்து, வைஷு இங்க பாருடி, நீ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து உன் புருஷன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு தெரியுமா? நல்ல வேலை நீ வந்துட்ட, இல்லனா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும் என்று அவள் கூறி முடிப்பதற்குள் ஓங்கி பலார் என்று கன்னத்தில் அறைந்து விட்டாள். அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவள், வைஷு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ எம்எல்ஏ கை வைப்ப? உன் புருஷன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்றேன், அவனை கேக்குறதுக்கு துப்பு கிடையாது, என்ன அடிக்கிறியாடி நீ என்று எகிரி கொண்டு வந்தவளை மீண்டும் பலார் என்று அடித்துவிட்டு, அடச்சி வாய மூடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு நான் பாத்துட்டு தானே இருந்தேன். அதுவும் இல்லாம என் புருஷனை பத்தி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன்றது எனக்கு தெரியும். போயும் போய் உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன் மேல அவர் கை கூட படாது. உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என் வாழ்க்கையே பங்கு போடலாம்னு பாக்குறியா? நிறுத்துடி. என்ன உன் வாழ்க்கையை நான் பங்கு போட்டேன், என் வாழ்க்கையை தான் நீ பங்கு போட்டு புடுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்க. அடச்சி வாய மூடு. இவ்வளவு பேசுறவ அன்னைக்கு எதுக்கு மண்டபத்தை விட்டு ஓடி போன? இருந்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நீ மட்டும் போயிட்ட. அப்போ நான் தானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அப்போ நான் தானே அவர் பொண்டாட்டியா அவர் கூட வாழணும். அப்படி இருக்கும் பொழுது நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இடையில வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று கண் கலங்கியவள், சத்தியமா இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உன்னை அக்கான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல இப்போ எதையும் பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கேன். மரியாதையா நீயே கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிட்டீனா உனக்கு நல்லது, இல்லனா இன்னும் அசிங்கப்பட்டுதான் போவ என்று கூறியவள் அவள் கையை பிடித்து அறையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டாள். பின்பு ஆதி, வைஷு என்று அவள் தோளில் கை வைக்க அவனை பார்த்தவள், சொல்லுங்க ஆதி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதுல்ல? நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ணலடி என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க அப்படியே அவன் வாயில் தன் கையை வைத்து பொத்தியவள், ஆதி எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. என் புருஷனை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இவ்வளோ நாள் இந்த ரூம்ல உங்க கூட தானே இருக்கேன். உங்களோட நிழலாச்சும் என் மேல பட்டு இருக்குமா? எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க எங்க அக்கா கிட்ட போய் தப்பா நடந்துப்பீங்களா? ச்சே, அவளை என் அக்கான்னு சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்குது என்று கூறிவிட்டு தேம்பி தேம்பி அழுக அவளை அப்படியே தன் மார்போடு சாய்த்து அணைத்து கொண்டவன், வைஷு பிளீஸ் அழுவாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அவனை நிமிர்ந்து பார்த்தவள், நான் அழுதா உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? என் பொண்டாட்டி அழுதா எனக்கு தானே கஷ்டமா இருக்கும். இது எந்த மாதிரி அன்புன்னு எனக்கு தெரியலையே ஆதி
என்றதும் உடனே அவள் தாடையை 2 கைகளாலும் நிமிர்த்தி பிடித்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு, இது தாண்டி காதல். உன் மேல இருக்கிறது அளவு கடந்த காதல். எங்க வேணாலும் எப்படி கேட்டாலும் நான் சொல்லுவேன், ஐ லவ் யூ வைஷு என்று கூற அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் மனதில் இருப்பதை எப்படி சொல்வது என்று தடுமாறிக் கொண்டிருந்தவளுக்கு இன்று அவனை தன்னுடைய காதலை சொன்னதும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் மார்பில் முத்தம் வைத்துவிட்டு, ஐ லவ் யூ டு ஆதி என்றாள். அப்பா, ஒரு வழியா நீயும் உன் லவ் சொல்லிட்ட. நீங்களும் தான் இவ்வளோ நாள் சொல்லாம தானே இருந்தீங்க. ஆமா, நீ கூட தான் சொல்லாம இருந்த. சரி சரி, இப்படியே 2 பேரும் போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று அவள் கூறவும், வைஷு, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆதி. இனிமே யார் வந்தாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம 2 பேரும் அந்த அளவுக்கு உண்மையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும், சரியா? கண்டிப்பா ஆதி. இனிமே யார் வந்தாலும் சரி, அந்த கடவுளே வந்தாலும் சரி, உங்களை என்னையும் பிரிக்கவே முடியாது என்றவள் அவனை பிடித்து இழுத்து நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தாள். ஆதிக்கு அந்த முத்தம் மிகவும் பிடித்திருந்தது. அதிலிருந்த மென்மையை மிகவும் ரசித்தான். பின்பு அவளை அப்படியே இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் நெத்தி, கன்னம், காது, கழுத்து என்று முத்தம் கொடுத்தவன், ஐ லவ் யூ வைஷு. இதுக்கு மேல நீயும் நானும் வேற வேற இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், சரியா என்று கூறினான். ஓகே, அதெல்லாம் சரி. நம்ம கீழே போய் சாப்பிடலாமா? எனக்கு மூடு சரியில்லை. நீ கிளம்பி தானே இருக்க. வா, அப்படியே நம்ம வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு வந்துடலாம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். அவர்களை பார்த்த கண்மணி, என்ன ஆதி, டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. நாங்க 2 பேரும் வெளியே போறோம். அப்படியே நைட் டின்னரை முடிச்சுட்டு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம்பா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. பார்த்து கூட்டிட்டு போப்பா என் மருமகளை என்று கூற பின்பு இருவரும் சந்தோஷமாக தங்களது காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர்.